ஏடிகளா பாயை போட்டு 2 பேரும் படுங்க. அப்பா சாப்பிட்டுட்டு இருக்க சோறு வைக்கிறா என்னன்னு கேட்டுட்டு வரேன். ஏம்மா நேற்று நான் தான் பாய் பெட்ஷீட்லாம் விரிச்சு போட்டேன், இன்னைக்கு அவளை போட சொல்லு. ஏம்மா எவ்வளவு ஒருத்தி விரிச்சு போட்டு படுங்கடி, அம்மாவும் படுக்க வரேன். குறுக்கெல்லாம் ஒரே குடைச்சலா இருக்கு, ராத்திரி நேரத்தில் கத்த வைக்காளுவோ. எங்க என்ன சாப்பிட்டீங்களா? அதுக்குள்ள சோறு 2வது கேட்கவே இல்லை. என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்க? எனக்கு சோறு போதுமா பங்குஜம். கணேசன் வரும்போது ஒரு டீ வாங்கி தந்தான், பசியே இல்லை. ஆமா பின்ன நைட் நேரத்தில் டீ குடிச்சா எங்க இருந்து பசி எடுக்கும்? உறக்கமும் வராது. எனக்கு இருக்க அசதிக்கு படுத்த உடனே போய் தூங்கிடுவேன். சரிப்பா, அப்ப நீங்க போய் பாடுங்க. எல்லாம் எடுத்து வச்சுட்டு சோத்துல தண்ணி ஊத்திட்டு வரேன். சோனி எனக்கு ஒழுங்கா காட்டுட்டி, போன இப்படி வச்சு பாரு, சரியாவே தெரிய மாட்டுக்கு. உன் பக்கம்லாம் வைக்க முடியாது, எனக்கு கை வலிக்கு. அப்ப என்கிட்ட தா, நான் உனக்கும் காட்டுறேன். நான் வச்சு பார்க்கேன். நல்லா தருவேன் உனக்கு போட்டி. இவ்வளோ நேரம் ஃபோன் உன் கையில தானே வச்சிருந்த. சத்தம் போடாம தூங்குங்க மக்களே, அப்பாக்கு உறக்கமா வருது. அப்பனே முருகா. சோனி இந்த கவிதாவை பாத்தியா? ஒரே லவ் சாங்கா ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு கிடக்கு இந்த பிள்ளை. ஏன் பச்சா என்ன? அந்த பிள்ளை யாரையோ ஒரு பையனை லவ் பண்றான்னு நினைக்கேன். அதான் ஒரே படம் டைலாக்கு லவ் பாட்டா வச்சுட்டு கிடக்கு. லூசு அபி, லவ் சாங்லாம் ஸ்டேட்டஸ் வச்சா லவ் பண்றான்னு அர்த்தமா? அந்த பாட்டு அவளுக்கு பிடிச்சிருக்கும் வச்சிருப்பா, இதுல உட்காந்து எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு கிடப்பா. ஓ ஓ கிளாஸ் பிள்ளைனால சப்போர்ட் பண்றியோ? ஆஹா ஓ மூஞ்சி சும்மா ஆஹா ஓஹேனா வாயை கிழிச்சிடுவேன். அது வரைக்கும் என் கையில புளியாங்க பறிச்சுட்டு கிடக்குமோ? ஏடி போனை வச்சுட்டு படுங்க, கண்ணு கெட்டு போயிடும். நைட் உட்காந்து போனை பார்த்துட்டு இருந்தா. அப்பா அங்க படுத்திருக்காவோ, உட்காந்து கத்திட்டு கிடக்காளோ. வச்சிட்டேம்மா, கத்தாத அலாரம் வைக்க தான் போன் எடுத்தேன். அது சரி, அதான் பெரிய அலாரமா நான் இருக்கேனே. கொஞ்சம் தள்ளி படுங்கடி, அம்மைக்கு இடம் கொடுங்க. அப்பா முருகா, என்ன படைச்ச ஆண்டவா, எல்லா மக்களையும் காப்பாத்துப்பா. என்ன மேல் வழியா இருக்கு. நைட்டு படுத்த உடனே தான் நல்லா இருக்கு. சின்ன சின்ன ஆசை சிறுகடிக்க ஆசை, முத்து முத்து ஆசை முடிந்து வைக்க ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. ஏம்மா இது சின்ன சின்ன ஆசையாமா உனக்கு? ஒரு பாட்டை பாட விடுறாளோல 1008 கேள்வி கேட்டுருவாளுவோ. ஏங்க தூங்கிட்டீங்களா? என்ன அம்புஜம் சொல்லு, முழிச்சுதான் படுத்து கிடக்கேன். நம்ம மலர் இருக்காளா, அவளை பொண்ணு பக்கம் வந்தாங்க இன்னைக்கு. அப்படியா? மாப்பிள்ளைக்கு எந்த ஊரு, என்ன வேலை? மாப்பிள்ளை எப்படி இருக்காங்க? மாப்பிள்ளைக்கு மதுரை பக்கம் ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க. என்னமோ ஒரு கம்பெனியில் வேலையாம். என்ன கம்பெனி வாயில நுழைய மாட்டேக்க. மாதம் 50,000 சம்பளம் வாங்குறாங்களாம். 2 பேருக்கும் நல்லா பிடிச்சு போச்சு. அப்படியா? நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்க. கல்யாணம் பண்ண மாட்டேன்னு அடம் முடிச்சிட்டுலாம் இருந்தா எப்படி ஒத்துக்கிட்டா? ஆமா, அவ அப்படிதான் புலம்பிட்டு கிடந்தா. கடைசி பேசி எடுத்து சம்மதிக்க வச்சு அவளுக்கும் இந்த பையனை நல்லா பிடிச்சு போச்சு. அவ வளர்த்திக்கு மாப்பிள்ளை பையனும் நல்லா சரியா இருக்கான். அப்படியா? சரி சரி. மலர் எனக்கு கூட பிறந்த தங்கச்சி மாதிரி. அந்த பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்காதான்னு இவ்வளோ நாள் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். பரவாயில்ல, இப்போ ரொம்ப சந்தோஷம். மலரத்திக்காம கல்யாணம், ஜாலி ஜாலி. ஆமாம்மா, மலரத்தி கல்யாணம் பொண்ணு மாதிரி மேக்கப்லாம் போட்டு நினச்சி பார்த்தாலே நல்லா இருக்கு. ஏம்மா உன்ட்ட ஒன்று கேட்கணும்னு இருந்தேன். என்ன திட்டி கேட்கணும்னு இருந்த? ஒரு 150 ரூபா கொடுமா, 2 லாங் சைஸ் நோட்டு வாங்கணும். சரி, 2 நோட்டுனா 80 ரூபா தான் ஆச்சு. என்னத்துக்கு உனக்கு 150 ரூபா? நோட்டு, 2 பென்னு, அப்புறம் நீடில் பென்சில், எனக்கு ரெக்கார்ட் நோட்டில் வரைகிறதுக்கு. நான்லாம் 5 ரூபா பென்சில் வச்சு தான் வரைஞ்சேன், நல்லா தான் படம் வந்துச்சு. உனக்கு என்னட்டி நாளா அப்பா கிட்டே அம்மாட்டையும் கேட்க? ஏம்மா சோனி, தாரம்மா நாளைக்கு காலையில் 2 பேரும் இப்போ சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. அப்படியா? தேங்க்ஸ்ப்பா. நான்லாம் அந்த காலத்தில் என்னோட சின்ன வயசில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது தீனி வாங்கிறதுக்கு எங்கள் அப்பா 25 பைசா கொடுப்பாரு. 25 பைசா 4 அப்போல்லாம் அதுவே பெரிய காசாக இருக்கும். அதை வாங்கிட்டு அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த 4 கையில் வச்சுக்கிட்டு கூட படிக்க பயனோட்டெல்லாம் காமிச்சு பார்த்தியா எங்கள் அப்பா எனக்கு 4 கொடுத்தாரு அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசுவேன். ஏப்பா அந்த 4 நாளுக்கு அதில் என்ன வாங்குவீங்க?
அந்த 4 நாவுக்கு 2 தேன் மிட்டாய் வாங்குவேன். இல்லைன்னா சின்னதாக கொழிஞ்சு பழம் வாங்கி சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா 4 நாள் இருந்தாலே 4 வில்லை கிடைக்கும். அன்னைக்கு ஃபுல்லாக அதை வச்சு சாப்பிட்டுட்டு கிடப்பேன் சப்பி சப்பி. எப்பா வில்லையா அப்படின்னா என்னது? வில்லைன்னா மிட்டாய் மக்களே. இப்போ விற்கிறாங்கல்ல சூட மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய், அதெல்லாம் அப்போ வில்லுன்னு தான் சொல்லுவோம். அந்த காலத்துலலாம் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்களப்பா. ஆமாம், அது மாதிரி இப்போ வருமா? ஏங்க வாதம் தூங்குங்க. எனக்கு கண்ணு நல்லா சொக்குது. கதையெல்லாம் நாளைக்கு பேசுங்க. எம்மா என்ன அதுக்குள்ளேயும் தூங்கிட்டியா? எம்மா உன்கிட்ட ஒன்று கேட்கணும். எதுனாலும் நாளைக்கு கேளுமா, காதுக்குள்ளே இறையாத. ஏம்மா அம்மா இதுக்கு மட்டும் சொல்லிட்டு தூங்குமா. சரி கேட்டு தோலை. டெய்லி நைட்டு 1 மணிக்கு நாய் குலைக்குமா. என்னம்மா என்ன அர்த்தம்? ஒருவேளை நம்ம வீட்டில் பேகி எதுவும் இருக்கோ? நம்ம வீட்டு நாய் ஒன்று ஃபோன் நோண்டிக்கிட்டே 1 மணி வரைக்கும் தூங்காம கிடக்குன்னு அர்த்தம். எவ்வளோ எப்படிமா கண்டுபிடிச்சா? உன் அறிவுக்கு நீ எங்கேயோ போயிட்ட, தூங்குற மாதிரி நடிக்கா பாரு. சோனி ஃபோன்ல கீழே கையை வச்சியோ தொடி நவுட்டிருவேன் பார்த்துக்க. தூங்கிட்டேன், என்கிட்ட எதுவும் பேசாத. ஏ அம்மா, இந்த மாமியாக்காரி பேதி எடுப்பவா மருமவளை போட்டு என்ன கொடுமை பண்றா. ராவும் பவுலும் நல்லா இருப்பாளா வணங்காதவா. வர வர இந்த நாடகத்தை பார்க்கவே பிடிக்கல. சை, ஒரே சண்டை அழுவ ஒப்பாரின்னு ஒரு சுவாரஸ்யமே இருக்க மாட்டேங்குப்பா. ஒரு சுவாரஸ்யமே இருக்க மாட்டேங்குப்பா. அவன் நடிக்க தான் வந்திருக்கா. அவளை போய் என்ன சாப விட்டு தள்ளுறான். என்னமோ இவன் பக்கத்து வீட்டுக்காரி மாதிரி. ஏ கீதா, மரியாதை கிரிக்கெட் மேட்சை போடு, அதையாவது பார்ப்போம். இதே உட்காந்து எவ்வளோ நேரம் பார்க்க எனக்கு போர் அடிக்கு. நல்லாவா இருக்கு? முடியாது. என்ன பண்ணுவீங்க? பார்த்துக்கிறேன். என்னது? என்ன பாத்துக்கிறேன்? எம்மா தாயே, நீ எந்த சேனலை போடுறியோ அதையே பார்த்துக்கிறேன்னு சொன்னம்மா. உட்காரு, உடனே வரிஞ்சு கட்டிட்டு வராத. ஐயா ஐயா ஐயா, அவ கீழே விழுந்துட்ட கல் நெஞ்சுக்காரி. கொஞ்சமாவது அவளை தூக்கி விட்டுட்டு போக வேண்டியதானே. இப்படிதான் செத்தா என்னன்னு பேர் வாழுவோ போல. இதெல்லாம் எப்படிதான் இவன் உட்காந்து பார்க்காலும் கேவலம். எது செட் ஆகுது? நம்ம போய் படுத்து தூங்குவோம். டசக்கு 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 டும் டும், டசக்கு 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 டும் டும், டசக்கு 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 டும் 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 டும். நம்ம தேடி வந்தது எங்க இருக்குன்னு தெரியலையே. அம்மா தூங்கிட்டு இருக்கா, சத்தம் கேட்டு எஞ்சி ஓடி வந்துடக்கூடாது. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? கிடைக்க மாட்டுக்கு. ஒருவேளை இந்த அம்மா ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சிருப்பாளா? ஒரு பூஸ்ட் திங்க வந்தது குத்தம்மா, இருட்டுக்குள்ள எப்படி தேட விடுறாவுல. இந்த அம்மா எங்க தான் ஒழிச்சு வச்சிருப்பா? ஐ கிடச்சிட்டு பூஸ்ட்டுட்டப்பா. ஏ லைட்டு போடாமல் அப்படியே தின்னுட்டு ஓடிடணும். லைட்டை ஈட்டை போட்டோம்னா அப்புறம் அம்மா எழுச்சி ஓடி வந்துருவா. இது என்னது என்னது? முளத்துப்படியா? அம்மா சதிகாரி, பூஸ்ட்டுக்குள்ளே இப்படியா வத்தப்படியே தட்டி வைக்கணும். கடவுளே, வயிறுலாம் எரியுதே, தொண்டெல்லாம் காந்தது, கண்ணெல்லாம் எரியுது. தண்ணி தண்ணி தண்ணி. எரியுதே, நாக்குள்ள எரியுதே. இருட்டுக்குள்ள கடந்து என்ன பண்ணிட்டு இருக்க? பொன்னாத்தா வந்துட்டியா நீ? இங்க வா. அந்த பாரு, அந்த பூஸ்ட் டப்பால நீ என்னது வச்சிருந்த? எந்த டப்பாடி? இந்த டேபிள்ல இருக்காதுவா? ஆமா, அதுல நீ என்னத்தை போட்டு வச்ச? சாம்பார் பொடி நிறைய திரிச்சேன், அதனால டப்பா இல்லாம எனக்கு அந்த டப்பா தான் பெருசா இருந்துச்சுன்னு போட்டு வச்சேன். ஏன் டீ என்ன? அம்மா, அறிவு கேட்ட அம்மா, நீ தாயா இல்ல பேயா? என் நாக்கு புல்லாம் பொத்துட்டு பூஸ்ட் நினைச்சு வாயில் எடுத்து போட்டேன். ஐயே கழுதைய, அப்படியா? அட லூசு, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதானே? அப்ப டெய்லி திருட்டு தரமா நீ தான் பூஸ்ட் தின்னு தின்னு காலி ஆகிட்டு இருக்கேன் டீ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது யார் சாப்பிட்றாவளோ? வீட்டில் பூனை கிடக்கும், நாய் கிடக்கும், எதுவும் வந்து தின்னுட்டு போயிருக்கும். இதெல்லாம் என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நல்லா இருக்குது கதை. நாளைக்கு கல்யாணம் ஆக போறா, பூஸ்ட் எது சாம்பார் பொடி எதுன்னு கூட தெரியாம இருக்கா. பிள்ளையை நல்ல லட்சணத்துல தான் வளர்த்து வச்சிருக்கேன். மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது இன்னும் என் தலையில என்னென்ன இடியெல்லாம் போட போறாளோ. மாமியார்கிட்ட ஏச்சு வாங்கி கொடுக்காம இரு, நாளைக்கு அவ கேப்பா. மாமியார் வீட்டில் என்ன பிள்ளையை வளர்த்து வச்சிருக்கேன், என்ன லட்சணமா வளர்த்து வச்சிருக்கேன்னு கேட்ட போறாவோ. நாளையிலிருந்து உனக்கு பாடம் தான் எடுக்கணும் சமைக்கிறத பத்தி. என்னது பாடம் எடுக்க போறியா? கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதே பெருசு. அதை பண்ணி இதை பண்ணலாம் என் மண்டையில எதுவும் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். சரிடிமா தாயே, உன்னை நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஒன்றும் சொல்லலை போதுமா? இந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தா ஊட்டி. மாப்பிள்ளை தான் பேசினாரு. சரியா? வாங்கிட்டு தான் ஏதோ பேசணுமா, கொஞ்சம் பேசுமா. ஏமா தூரம் போயிரு பார்த்துக்கோ, என்னால் அதெல்லாம் முடியாது. சும்மா என்னை பார்த்து உனக்கு எப்படி தெரியுது? தெரியாத ஆள்கிட்டலாம் பேசு வையுங்க. நான் என்ன பேச சொல்கிறேன்?
இடி தெரியாத ஆள்கிட்டயா பேச சொன்னேன். உன்னை கட்டிக்க போறவர் தானே, கொஞ்சம் என்னன்னு கேட்டுக்கோயேன். நாங்கள் பேச முடியுமா? நாங்கள் என்னன்னு கேட்க தான் செய்ய முடியும். நான் அவர் ஒன்ட்ட தான் பேசணும்னு சொன்னார். பேசுமா, ஏமா அப்படி கஷ்டப்படுத்துகிற அம்மாவை? இத்தனை வருஷம் வளர்த்து படிக்க வச்சு. ஐயா ஏம்மா போதும், நிறுத்துமா உன் புராணத்தை தயவு செய்து. தா இப்போ என்ன பேசணும் அப்படி தானே? நானே வாயெல்லாம் எரிச்சல்லாம் இருக்கேன், நாக்கெல்லாம் எரிஞ்சு புண்ணாவை கிடக்குது. நீ வேற ஏம்மா நேரம் கட்ட நேரத்தில் தொல்லை பண்ணுற? சரிம்மா அம்மா உனக்கு மருந்து போட்டு விடுறம்மா. கொஞ்சம் பேசுமா நீ. யாத்தே என்னாவதுக்கு வாரா? ஊரில் 2-3 பிள்ளை பெற்றவங்களாம் நல்லா தான் வளர்த்து கட்டி கொடுத்து படிக்க வச்சு எல்லாம் பண்ணுறாங்க. ஒரே ஒரு பிள்ளையை பெற்றுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன். ஐயோ ஏம்மா பொண்ணாத்தா, மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிக்கிட்டு இருக்க பாரு. சத்தமாக பாட்டி பேசிட்டேன். என் கவலையை எங்கே போய் கொட்ட? சரிம்மா நீ பேசிடு தங்கம். நான் பேசணும்னா உன் கண்டிஷன். இதே மாதிரி பூஸ்ட் டப்பா நாளைக்கு வாங்கி தரணும். அதுக்கு சம்மதம்னா நான் பேசுகிறேன், அப்படி இல்லைன்னா என்னால் முடியாது பேர். பூஸ்ட் பாட்டில் தானேடி, நான் நாளைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுவேன். மொதல் வேலை எனக்கு இதானே வேலை. காலைல எந்திரிச்ச உடனே என் பிள்ளைக்கு போய் 2 பூஸ்ட் டப்பா வாங்கிட்டு வந்தது தான் அடுத்த வேலையே. சரியா மலரு? இது சத்தியம். பேசுமா இந்தாம்மா. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன் நாங்கள், அதனால் வச்சுக்கோ. இப்போ ரூமில் போய் இருந்துக்க. அம்மா வேற ஃபோனை கொடுத்து பேசுன்னு சொல்லிட்டு போயிட்டா. இப்போ கழுதை என்னத்தை பேசுறதுன்னு தெரியலையே. ஐயோ வயிறெல்லாம் கலக்குது. என்னன்னு தெரியல, இதுக்கு மட்டும் எனக்கு ஒரு பயமாக இருக்கே. ஒருவேளை இதுதான் வெக்கமோ? நம்மளுக்கு எங்கே வெக்கம் வந்துச்சு? ஆனால் மக்களே இங்கே பாருங்க இந்த கொடுமையை. 5 வயசில் என்னென்னா நம்ம முன்ன பின்ன தெரியாத ஆளுங்க யார்கிட்டையும் பேசக்கூடாது, அவங்க ஏதாவது கொடுத்தா வாங்கக்கூடாது, அப்படி இப்படின்னு புத்தி சொல்லி அனுப்புகிறாங்க. அதே 25 வயசில் தெரியாத ஆள்கிட்ட தான் போய் நம்மளை பிடிச்சி கட்டி வைக்காங்க. இதில் என்ன லாஜிக் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஃபோன் வந்துட்டு ஐயோ யாருன்னு தெரில. அவங்களா தான் இருக்கும்னு நினைக்கேன். என்ன பேச ஒரு மாதிரி இருக்கே கடவுளே. ஹலோ, யார் பேசுறது? என்ன தெரியலையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோலோ குயின்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வணக்கம் உறவுகளே. நிறைய நண்பர்கள் நம்ம காணொலியை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சோலோ குயின்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னைக்கான மோட்டிவேஷன்: 1000 தடவை உன் வாழ்க்கை உன்னை அள வைத்தால் 1000 வழிகளில் நீ சிரிப்பதற்கு வழி தேடு. நன்றி.